இப்பதான் வந்தாரு. கச்சத்தீவை பற்றி ஒரு வார்த்தை தான் பேசினாரு. இலங்கை அமைச்சர்கள் கச்சத்தீவை நோக்கி ஓடுகிறார்கள். தளபதி விஜய் அவர்களின் குரல் அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. இங்க ஒருத்தர் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கச்சை வச்சுக்கிட்டு இங்க இருந்து இங்க வர்ற வரைக்கும் கத்தி பேசுறாரு. இலங்கைக்கு போச்சா? இப்ப புரியுதா யாரு பவர்ஃபுல்னு? இலங்கை பாராளுமன்றத்தில் இவர் ஆமக்கறி சாப்பிட்டதையும் AK-47 வச்சு சுட்டேன்னு சொன்ன பொய்களையும் பித்தலாட்டத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்பி விஜய் அவர்களே, நீங்கள் கச்சதீவை பற்றி பேசிய உடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சதீவுக்கு போகின்றார், பணம் காட்டுகின்றார். உங்களுடைய குரலுக்கு, உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும், ஒவ்வொரு பேச்சுக்களிலும் ஈழத் தமிழனின் துன்பம், துயர் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். செம்மணி கொலைகளை பற்றி, சர்வதேச விசாரணைகளை பற்றி, முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை பற்றி, தமிழினம் பட்டுக் கொண்டிருக்கின்ற, துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற சொல்லனா துயரங்களை ஒவ்வொரு கூட்டங்களிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டியிருக்கிறது. பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களே, உங்க தலைவன் கத்துன கத்து ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. சிங்கம் ஒரு வார்த்தை தான் பேசிச்சு. பதறுகிறதாம் இலங்கை. எப்படி 2026 பதில் சொல்லும், காலம் மாறும்.